நீங்க மியூசிக் கிளாஸ் போய் அடிப்படையான பாடங்களை கத்துக்கிறீங்களா? அப்படி பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கும் போது என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியணுமா? அடிப்படையான ஸ்வரங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஸ்ருதி, தாளம் இத பத்தியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே நேரத்துல உங்களோட பிரெத் கண்ட்ரோலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி பாடணும்னு முயற்சி பண்றீங்களா? அப்படின்னா நீங்க கத்துக்க வேண்டிய லெசன் அலங்காரம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான லெசன். அந்த லெசன்ல நாம நிறைய வகையான தாளங்கள் பத்தி படிப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேசிக் வரிசைகளான சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அப்பர் ஸ்தாயி, தாட்டு வரிசை இதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்தா கூட நாம அலங்காரம் அப்படிங்கிற லெசன் வரும்போது தாளத்திலையும் ஃபோக்கஸ் பண்ணி அதே நேரத்துல பாடுறதுலயும் கவனம் செலுத்தி பாடணும். அப்ப ஒரு முழுமையான கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸோட பாடினாதான் ரெண்டுமே கரெக்டா நீங்க பாட முடியும். தாளம் போடுறதுல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது உங்களுக்கு தாளத்துல மிஸ்டேக்கே வராது. வர்ணம், கீர்த்தனை இந்த மாதிரி அட்வான்ஸ் லெசன்ஸ்ல கூட உங்களால தாளத்தை ஈஸியா கரெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். தாளத்தை பத்தின என்னோட லாஸ்ட் வீடியோல ஒரு தாளத்தை எப்படி கத்துக்கணும், அந்த தாளத்துக்கான அடிப்படையான விஷயங்கள் என்னவெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தியும், ஏக்க தாளம் அப்படிங்கிற தாளத்தை பத்தியும் விரிவா பார்த்தோம். இப்ப ரூபக தாளம், திரிபுட தாளம் அந்த மாதிரி இன்னும் சில தாளங்கள் எடுத்துக்கிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது சின்ன தாளங்கள்லாம் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய தாளங்களை பயிற்சி பண்ணணும். இப்ப ஏக்க தாளத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய சின்ன தாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபக தாளம். ஏன் சின்ன தாளம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப ஏக்க தாளத்துல 4 பீட்ஸ் நம்ம கத்துட்டு இருப்போம். ஆனா ரூபக தாளத்துல 6 பீட்ஸ் வரும். இப்ப ரூபக தாளத்தோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சதுஷ்ர ஜாதி ரூபக தாளம். அதோட டோட்டல் அக்ஷராஸ். அக்ஷரா அப்படின்னா அந்த ஒரு பீட்டை தான் குறிக்கிறாங்க. அதாவது ஒரு தட்டு தட்டினாலோ இல்ல ஒரு ஃபிங்கர் கவுண்ட் போட்டாலோ அதுக்கு பேரு ஒரு அக்ஷரா. அப்ப ஃபுல்லா அந்த தாளத்துல எத்தனை அக்ஷரா இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப ஆதி தாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 8 அக்ஷராஸ், 8 பீட்ஸ். அதே மாதிரி ஏக்க தாளத்துல 4 அக்ஷராஸ், 4 பீட்ஸ். இப்ப ரூபக தாளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 அக்ஷராஸ், அதாவது 6 பீட்ஸ். ரூபக தாளத்தோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திருத்தம், அப்புறம் லகு, அதாவது O2, அதுக்கப்புறம் L4 அந்த மாதிரி அதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது சதுஷ்ர ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அதோட லகுவோட கவுண்ட் வந்து L4 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தாளம் ஃபர்ஸ்ட் லகுல ஸ்டார்ட் ஆகாது. எடுத்த உடனே திருத்தம் அப்படிங்கிற ஒரு அசைவு வரும். அதாவது 1, 2 தட்டி திருப்புறதுல இருந்து தான் இந்த தாளம் வந்து ஆரம்பிக்குது. அப்ப 1, 2, 3, 4, 5, 6. Total 6 அக்ஷராஸ், 6 பீட்ஸ். சதுஷ்ர ஜாதி ரூபக தாளம் அப்படிங்கிறது அதோட டீடைல்ஸ். இப்ப அந்த தாளத்தோட பேர் பார்த்தோம், அந்த தாளத்தோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுல இருக்கக்கூடிய அங்காஸ் என்ன, அதோட நேம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப ரூபக தாளத்துல ஸ்வரங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிகம பதனிசா அப்படிங்கிற அந்த ஏறு வரிசையில இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு 4 ஸ்வரத்துக்கும் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது சரிகமா அப்படிங்கிற 4 ஸ்வரத்தை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் லைன் அதுல வருது. செகண்ட் ரிகமப்பா, கமபத, மபதனி, பதனிசா. இந்த மாதிரி நீங்க எந்த தாளத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது ஃபர்ஸ்ட் லைன் சாவோட லைனா இருக்கும். அதாவது சரி கமா இந்த ஸ்வரங்களை மட்டுமே வச்சு உருவாக்கியிருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் லைனை. செகண்ட் லைனை ரிகமபா இந்த 4 ஸ்வரங்களை வச்சு இருக்கும். அதே மாதிரி கமபத, மபதனி, பதனிசா. அப்பர் சாவை ரீச் பண்ண பிறகு திருப்பி சானிதாப்பா, நிதாபாமா, தாபாமாக, பாமகரி, மகரிசா. அந்த மாதிரிதான் அந்த தாளத்துல வரக்கூடிய ஸ்வரங்களோட அமைப்பு இருக்கும். இப்ப ரூபக தாளத்துல 1, 2, 3, 4, 5, 6 இல்லையா? சோ அந்த ஃபர்ஸ்ட் தட்டி திருப்புறத்துக்கு சரி, அதுக்கப்புறம் சாரி காமா, அதாவது சரி சரிகமா. அடுத்த லைன் ரிக ரிகமபா, கம கமபத, மப மபதனி, பத பதனிசா. இப்ப அப்பர் சாவை நம்ம ரீச் பண்ணிட்டோம். அங்கிருந்து சானி சானிதாப்பா, நித நிதாபாமா, தாப்பா தாபாமாக, பாமா பாமாகரி, மாக மாகரிசா அப்படின்னு அந்த ஸ்வரங்களோட அமைப்பை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க தாளத்துக்குள்ளேயே போய் பாடணும்.
இப்ப அந்த தாளத்தை எப்படி பாடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த தாளத்துக்கும் ஏக்க தாளத்துக்கு சொன்ன அதே விஷயங்களை அப்ளை பண்ணணும் இந்த தாளத்தோட ஸ்ட்ரக்சர்ல. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஒரு லைனுக்கு ஒரு தாளம், செகண்ட் ஸ்பீட்ல 2 லைனுக்கு ஒரு தாளம், தேர்ட் ஸ்பீட்ல 4 லைனுக்கு ஒரு தாளம் கம்ப்ளீட் ஆகணும். அதே மாதிரி ஒரு தட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஒரு ஸ்வரம், செகண்ட் ஸ்பீட்ல 2 ஸ்வரம், தேர்ட் ஸ்பீட்ல 4 ஸ்வரம். இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த தாளத்தை பாடும்போதும் எந்த லெசன் பாடும்போதும் நல்ல தாளத்துல சவுண்ட் வர மாதிரி நீங்க தாளம் போட்டு பாடணும். அந்த மாதிரி இப்ப இந்த ஃபிங்கரே வைக்கிறீங்கன்னா கூட இந்த ஃபிங்கர் வைக்கும் போது ஒரு சவுண்ட் உங்களுக்கு நீங்க எங்க போட்டாலும் சரி, உங்களோட லேப்ல போட்டாலும் அந்த ஒரு சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கணும். அப்பதான் அந்த ரிதம் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் இந்த டிஃபரன்சஸை உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். சரி சரி காமா ரீ க ரீ காமா பா காமா காமா பாத மாபா மாபாத நீ பாத பாத நீ சா சானி சானி த பா நீ த நீ த பா மா பா த பா மா க பா மா பா மா க ரி மா க மா க ரி சா. இப்ப செகண்ட் ஸ்பீட் லாஸ்ட் வீடியோல ஏக்க தாளத்துக்கு செஞ்ச மாதிரியே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீடோட அந்த எண்டு லைனை பாடி பார்த்துட்டு உடனடியா நீங்க செகண்ட் ஸ்பீட் எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா புரிய வரும். இப்ப செகண்ட் ஸ்பீட்ல ஒரு தாளத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு 2 லைன் தேவைப்படும். அதாவது சரி சரி காமா ரீக ரீக மாப்பா அந்த மாதிரி அடுத்த 2 லைன் அடுத்த 2 லைன் அடுத்த 2 லைன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல பாடிக்கிட்டே வரணும். எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட நீங்க அழகா அந்த 2 லைன் எங்க ஸ்டார்டிங் பாயிண்டோ அதை எடுக்கலாம். அதாவது எல்லா தாளத்துக்குமே சரி சரி அந்த சரிகமா லைனும் ரிகமப்பா லைனும் ஒரு தாளத்துல கம்ப்ளீட் ஆகும் செகண்ட் ஸ்பீட்ல. அதே மாதிரி கமா மாப்பா இந்த லைன், அதுக்கப்புறம் பதனிசா சானிதாப்பா அந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் நிதாபாமா தாபாமாக பாமாகரி மகரிசான்னு கரெக்டா முடிஞ்சிடும். ஆனா தேர்ட் ஸ்பீட்ல 4 லைனுக்கு பாடிக்கிட்டே வர்றதுனால உங்களுக்கு இன்னொரு டைம் பாடுற மாதிரி இருக்கும். ஆனா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எல்லா தாளத்துக்கும் ஒண்ணுதான். மாக மாகரி சா சரி சரி கமரி கரி கமாப கமா கமா பத மாப மாபதனி பாத பாத நீ சா சானி சானி தாபா நீத நீத பாமா தாபா தாபா மாக பாமா பாமா கரி மாக மாகரி சா. இப்ப தேர்ட் ஸ்பீட் அதே மாதிரி செகண்ட் ஸ்பீடோட லாஸ்ட் 2 லைன்ஸை பாடிட்டு நீங்க தேர்ட் ஸ்பீட் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து புரியும். ஏக்கத்தாளத்துல சொன்ன மாதிரியே சரிகமால ஆரம்பிச்சு அந்த மாபாதனி அந்த ஸ்வரங்கள்ல 4 லைன் கம்ப்ளீட் ஆகும். பாமா பாமா கரி மாக மாகரி சா சரி சரி கமரி கரி கமப கம கம பத மப மபத நி பத பத நி ச நி தப நித நித ப மத பத ப மக பம ப மகரி மக மகரி சரி சரி கமரி கரி கமப கம கம பத மப மபத நி பத பத நி ச நி தப நித நித ப மத பத ப மக பம ப மகரி மக மகரி ச.